இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் நான் பதியம் வச்சது, அதை தவிர விதை போட்டதெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு காமிக்கிறேன். அது இப்போ பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டியாக வளர்ந்துருக்கிறது எல்லாமே மிளகாய் செடிகள். நம்ம வீட்டில் அந்த வரமிளகாவோட விதையை தான் தூவி விட்டேன், வந்துடுச்சு. பட் இதில் தக்காளி போட்டிருந்தேன், வரல. இதில் பார்த்திங்கன்னா பப்பாளி விதை போட்டிருந்தோம். ஸோ அது ஓரளவுக்கு வந்திருக்கு. அது தவிர பார்த்திங்கன்னா வெத்தலை செம செழிப்பாக இருக்குது. சம்மரில் தோன்றிருந்தவங்க எல்லாமே கோயம்புத்தூரில் ஒரு வாரம் மழை அடிச்சதில் இப்போ நல்லா செழிப்பாக இருக்காங்க. அதை தவிர பார்த்திங்கன்னா மல்லிகை செடி வேர் விட்டு பதியம் வந்திருக்கு. ஸோ சம்மரில் வந்து ஈஸியாக பதியம் வைக்கக்கூடிய செடி வந்து மல்லிகை தான். இங்கே பார்த்தீங்கன்னா குச்சி உடஞ்சதை நட்டு வச்சுருந்தேன், அதுவும் வந்திருக்கு. அதை தவிர பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மல்லிக்குச்சி, இதெல்லாமே வந்து தரையிலேருந்து பிடுங்கிட்டு வந்த செடி, இதுவும் நல்லா வளர்ந்து வந்திருக்கு. தரையில் இருந்த ரோஸ் செடி கட் பண்ணதையும் பதியம் வச்சுருந்தோம், அதெல்லாம் ஒரு 3 செடி நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ தான் லைட்டாக தளிர் வந்திருக்கு. சம்மரில் இவங்க வளர்ந்தது வந்து நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். இதில் வந்து 2 நம்ம இந்த திராட்சை செடியில் இருக்குது, ஒரு இது வந்து இந்த பட்டன் ரோஸ் அந்த இடத்துல வந்து இருக்குது. இவங்க எல்லாருமே நல்லா வளர்ந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பிரம்மகமலம் கட் பண்ணியிருந்த ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுலேருந்து ஒரு கிளையை எடுத்து இப்படி நட்டு வச்சது தாங்க. மொட்டு வச்சுருக்கு. ஆல்ரெடி அதில் மொட்டு வச்சுருந்துருக்கும் போல். நான் வந்து இதை வேஸ்ட் பண்ணாமல் நட்டு வச்சதுனால 2 மொட்டு சூப்பராக இருக்குது. அதே போல் நம்ம வீட்டில் 2 மாதுளங்காய், இது எப்போ பழுக்கும் எப்படி பழுக்குன்றதெல்லாம் ஒரு ஐடியாவும் இல்லை, ஆனால் நல்லா இருக்காங்க. அதேமாரி நம்ம ரோஸையும் ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருந்தோம். அவங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்காங்க பாருங்கள். இது பன்னீர் ரோஸு. திடீர்னு வந்து அந்த வளர்ச்சி ஸ்டாப் ஆகிடுச்சு. உரம் போட்டால் பூப்பாங்க, பட் வளர்ச்சி தானாகவே இல்லை அப்படின்றதுனால முழுசாகவே கட் பண்ணி விட்டுருந்தோம். உரம் கூட இன்னும் கொடுக்கல, ஆனால் வந்து எந்த அளவுக்கு தழுத்துருக்காங்க பாருங்கள். இவங்க வந்து அந்த பொக்கே ரோஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, பெங்களூர் ரோஸ், அந்த வெரைட்டி எல்லாருமே சூப்பராக வளர்ந்துருக்காங்க. அதே போல் ஜெடிகா ரோஸுமே வந்து இப்போ நிறைய தளிர் விட்டுருக்காங்க. அதை தவிர பூக்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பயும் சொல்கிறது தான், களைச்செடிகள் மட்டும் வராமல் பார்த்துக்கணும். நம்மளுக்கு தேவையாக இருக்கிற செடிகளே சில சமயம் களைச்செடி, அதாவது தேவையில்லாத இடத்துல வளர்ந்து நிற்கும். இது பார்த்திங்கன்னா பெட்டுனியா, இதே போல் வந்து நித்திய கல்யாணி, கீழா நெல்லி, குப்பைமேனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாமல் வளர்ந்து நிற்குது. இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டை அம்மூவ் பண்ணுற வேலைகள், இது வந்து அம்மூவின் சேட்டைகள்னு கூட சொல்லலாம். ஒரு ரோஸ் கிளையை உடச்சி வச்சுருக்கு. அதே போல் வந்து பெருசாக வந்த ட்ராகன் ஃப்ரூட்டோட ஒரு இதையும் பிச்சு வச்சுருக்கு. ஸோ காமிக்கிறேன். இன்றைக்கி வந்ததுக்கு இந்த ஒரு பூ பறிக்கிறது தான் நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். மற்றபடி மொத்தமாக எவ்வளோ பூ பறிச்சிருக்கோம் அப்படின்றத லாஸ்ட்டில் காமிக்கிறேன். களைச்செடி புல் எப்படி முளைச்சி நிற்குது பாருங்கள். இது என்ன ஆகும்னா, நம்ம கொடுக்குற தண்ணியெல்லாம் அந்த களைச்செடி எடுத்துகிட்டு நல்லா வளரும். அந்த தொட்டியில் எந்த செடி நம்ம மெயினாக வச்சுருக்கோமோ அது வந்து இல்லாமல் போயிடும். ஸோ இதெல்லாமே மாற்றி எடுத்து நட்டு வைக்கணும். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா திருநீற்று பச்சிலை செடி ஃபஸ்ட்டு கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணப்போ ஒரு தொட்டியில் வச்சுருந்தோம். அது போயிட்டு இப்போ திரும்பவும் தானே முளைச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரோஸு, இதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ரோஸ் செடியில் மாதுளை வந்து கிளையாக வளர்ந்தது தான். இப்போது அது காய்ச்சி நிற்குது, ரோஸு முடிய போகுது. ஸோ அம்மு பிச்சு போட்ட இன்னொரு ட்ராகன் ஃப்ரூட்டும் இது தான். இதை வந்து நட்டு வைக்கணும். நட்டு வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம வீட்டில் வந்து ட்ராகன் ஃப்ரூட்டும் ஒரு பழம் வச்சுருக்கு, அது இன்னும் முழுசாக பழமாகலை, அதாவது அரைக்காயாக இருக்குது. ஸோ அது வந்து பழுத்ததுக்கப்புறமும் கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ வரும். இவ்வளோதாங்க. நம்ம வந்து வெயில் சீசன் தான், எங்கே களைச்செடி வரப்போகுது, அதுவே கருகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் தொட்டியில் இருக்க களைச்செடிகளையும் மறக்காமல் க்ளீன் பண்ணிடுங்க. அதை தவிர இந்த பூ வந்து நம்ம கற்பூரவல்லியிலேருந்து பூத்தது தான். நிறைய வந்து பூ வச்சுருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டு தோட்டத்தில் பார்க்குறேன். இதை தான் வந்து ஓமம் கிடைக்குமா அப்படின்னும் எனக்கு தெரியல, பட் ஒரு டவுட்டு. மொத்தமாக நம்ம வீட்டில் இந்தளவுக்கு பூ இன்றைக்கி பறிச்சிருக்கோம். ஸோ நம்ம இன்னொரு கார்டனிங் வீடியோவில் பார்க்கலாம்.